வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு. இந்த சீசனில் நெஞ்செலும்பு சூப்பு இந்த மாதிரி செஞ்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யறதுன்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன் நான். தக்காளி 3 நம்பர் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ரொம்ப மையாக அரைக்காமல் தட்டி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற சால்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகம் தேவையில்லை, சூப் தான் வைக்கிறோம். பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினவுடனே நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த சூப்புக்கு தக்காளி ரொம்ப மையாக மசிஞ்சு வேகணும்லாம் கிடையாது, கொஞ்சம் வெந்துச்சுனாலே போதும். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வைக்கும்போது இன்னும் நல்லா அது வெந்துடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்பை அதோடு சேர்த்துடலாம். எலும்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ரொம்ப சூப் ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை மீடியமாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த எலும்புக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை அதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பரை எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கருவேப்பிலையை நம்ம வதக்காமல் பச்சையாக தான் போடணும். போட்டால் தான் அந்த சூப்பில் அதனுடைய ஸ்ட்ரென்த் இறங்கி ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் போய் சேரும். மோஸ்ட்லி யாருமே கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்றதில்ல, எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட்றோம். அதனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய முழு ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போது 7 விசில் ஆயிடுச்சு. எலும்பெல்லாம் நல்லா வெந்து சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எலும்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த சீசனில் நிறைய பேருக்கு கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.